ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஜானம்மா நம்ம தமிழோட வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இதை நினச்சி நம்ம சிபி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பிரகாஷ் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னால தான் எல்லாமே, நீ உங்கள் அண்ணன் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தேனை எந்த அளவுக்கு பண்ணீங்க, உன் பொண்ணாக இருந்தால் நீ இந்த மாதிரி அமைதியாக இருப்பியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அண்ணா நீ பேசும்போது அமைதியாக தானே இருந்த, இப்போ என்ன நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற. சரி, தமிழ் போனது கூட விடு, எங்கள் அம்மா போனதுக்கு என்ன பதில் அதுக்கு சொல்லு. முதல்ல எங்கள் அம்மாவை இப்போ நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், எங்கள் அம்மா வரமாட்டாங்க, அப்போ நீ என்ன பதில் சொல்லு அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷும் மீனாவும் வாக்குவாதத்தில் போயிட்டுருக்க. இந்த சிபி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது சொன்னதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. மச்சான், இந்த மாதிரி நீங்கள் கட்டின பொண்டாட்டியை விட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. அவங்க 1000 பண்ணட்டும், ஆனால் நீங்கள் நின்று பேசியிருக்கணும். ஆனால் அவங்கள வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நீங்கள் போய் கூப்பிடாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் எப்படியாப்பட்டவராக இருப்பீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நீங்கள் வீட்லேயே இருக்கீங்களே. தமிழ் சிஸ்டர் அவங்க எவ்வளோ அந்த குடும்பத்துக்காக நல்லது செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி தமிழ் சிஸ்டர் இல்லாத வீடு ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது. வெறும் சுவர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களோட அந்த சந்தோஷம் அது எல்லாமே இந்த வீட்டில் இருந்து போயிடுச்சு. நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். இந்த குடும்பத்தில் தமிழ் சிஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் சிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க மட்டும் இருப்பாங்க. ஆனால் தமிழ் சிஸ்டர் வந்ததுலேருந்து இந்த வீட்லேயும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆஃபீஸ்லேயுமே ஒரு மாற்றம் கிடச்சிருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை பற்றி நம்ம சேது சிபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சிபி அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணலைனாலும் இப்போ இந்த இடத்துல பிரகாஷும் மீனாவும் சண்டை போட்டிருக்கும் போது நம்ம சிபி தமிழை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்போ ரொம்பவே வேகமாக விறுவிறுப்பாக எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, என்னடா உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. முத்தம்மா, இவனுக்கு பசிக்குதான், நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிபி சொல்கிறாங்க, எனக்கு இப்போ சாப்பாடு ரொம்ப முக்கியமா, ஜான் இல்லாத வீட்டில் என்னால் இருக்கவே முடியல. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஜானு இவ்வளோ நேரம் ஆச்சு போய் இன்னும் ஆளக்கானமேன்ட்டு அந்த ஒரு பதட்டம் கூட உங்ககிட்ட இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிபி எல்லாரையும் வெளுத்து கட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அமுதாவையும் நம்ம கணேஷனையும் தான் சிபி கூப்பிடுறாங்க. மாமா, ஒழுங்காக கிளம்புங்க, இப்போ போயிட்டு ஜானுவை கூப்பிட்டுட்டு வரணும். இப்போ ஜானு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் யார் இதுக்கு தப்பு பண்ணாங்களோ அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் ஜானுமா வருவாங்க. அதனால் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கல்ல, அதை ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம கணேசன் சொல்கிறாங்க, எங்கே வரணும், நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க, அதனால ஜானு கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே சிபி ரொம்பவே கத்துறாங்க. இதை கேட்டுட்டு அப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க, என் பையன் தான் கூப்பிட்றான்ல, அப்போ நீங்கள் தானே ஆகணும் மச்சான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே கத்துறதுனால சரி சரி வரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க தமிழ் குடும்பத்தோட. அப்போ சொல்கிறாங்க, தமிழ், ஜானுமா நீங்கள் ரூமில் போய் பாடுங்க, உங்களுக்கு வெளியில் செட் ஆகாது, இங்கே ஜன்னல் திறந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா காற்று வரும் ஜானுமா அப்படின்றாங்க. தமிழ், நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை பணக்கார ஜானுன்னு நினச்சிட்ருக்கியா? அப்படிலாம் கிடையாது தமிழ், நான் இதே இதுலேருந்து தான் நான் மேலுக்கு வந்தேன் சரியா. அது கொசுக்கடி என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு இருக்கேன் சரியா. அதனால் எனக்கு உங்கள் கூட இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லோரும் தூங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும் போது நம்ம சிபி கதவை போட்டு தட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ சிபி குரலில் கேட்டுட்டு ஜானுமா கதவை திறக்கிறாங்க. எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஜானு நினச்சிட்ருக்க, இங்கே இருக்கியே, நான் என்னோட நிலைமையை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிபி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மீனா சொல்கிறாங்க, என்ன அத்தை, நீங்கள் இங்கே இருந்துட்டீங்கன்னா நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருந்துருவோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் இல்லாத வீட்டில் எங்களால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு ஜானு கேட்குறாங்க, ஏம்மா இப்போ தான் உன்னால் பேச முடியுதா, இவ்வளோ நேரம் எங்கே போனேன், உங்கள் அண்ணா அண்ணி தேனை அசிங்கப்படுத்தும் போது நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க தப்பு பண்ணது தப்பு தான், அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா, மன்னிப்பு கூட நாங்கள் கேட்குறோன்னு சொன்னோன்னையும் நம்ம அமுதா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிற, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஜானமாக சொல்கிறாங்க, ஆமாம், தப்பு பண்ணவங்க தண்ணி குடிச்சு தானே ஆகணும், அப்போ என்ன பண்ணுறது, இப்போ நீ பேசுகிற நீனு அன்றைக்கே நீ பேசியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. என் வாரிசு தமிழை நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்கன்னா நான் அந்த வீட்டில் இருப்பேன்னு நினச்சிட்ருக்கீங்களா, தமிழ் இல்லாத வீட்டில் நான் ஒரு நேரம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தமிழ்
அதெல்லாம் விடுங்க, எனக்கு யாரும் மன்னிப்புலாம் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு கணேசன் சொல்கிறாங்க, ஏன்னா ரொம்ப பெருந்தன்மையாக ஜானுமா எதிர்க்க நடிக்கிறதான்னு நினைப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜானுமா ரொம்பவே கோவப்பட்டுட்டு வார்த்தை அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிபியை தான் கட்டுறாங்க. சிபி வந்து என்ன மாமா, நான் என்ன சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, திருப்பியும் மறுபடியும் சண்டை வரணும்னு பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஜானு சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து எல்லாரும் போயிடுங்க, எனக்கு யார் கூடயும் வர விருப்பம் இல்லை, எனக்கு இந்த வீட்டில் தான் நிம்மதியாக இருக்கேன், அந்த வீடை விட எனக்கு இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிபியும் சொல்கிறாங்க, நானுமே இங்கேயே இருந்துடுறேன், ஜானு இல்லாத வீட்டில் என்னால் இருக்கக்கூட முடியாது, அதனால் நானுமே இங்கே இருந்துறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனே வந்து மீனா சொல்கிறாங்க, என்னடா நினச்சிட்டு இருக்க சிபி, நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்க, அத்தையும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்றாங்க. அதுக்கு உங்கள் அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அர்த்தம், உங்கள் அண்ணனையும் உங்கள் அண்ணியும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கம்மா, அப்போ தான் ஜானுமா வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம அமுதா வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து தேனுக்கிட்ட சொல்கிறாங்க, தேனு என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம கணேசன் பார்த்தீங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்குறதுக்கு பதிலாக அவர் சொல்கிறாரு, இவங்கக்கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்கணுமா, நான் யார், நான் இவங்கக்கிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும், என்னோட இதுவை நான் இவங்கக்கிட்ட இறக்கிட்டு வரணுமா, ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வரணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், அம்மா தேனு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேசனும் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜானுமா சொல்கிறாங்க, தமிழ் கிளம்புவா போகலாம் அப்படின்றாங்க. எல்லாரையும் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா நாங்கள் யாருமே வரல, நீங்கள் தமிழை மட்டும் கூட்டிகிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாங்க. எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க, நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம், எதனா வேணும்னா நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஜானுமாவும் தமிழ் சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் தமிழும் வந்து அவங்க அம்மா வந்து தலையாட்டுறாங்க, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க தமிழும் வந்து அந்த சம்மதத்துக்கு வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க, என் அண்ணன் அண்ணியை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கணேஷும் நம்ம அமுதாவும் ஒரு ட்ராமாவை போடுறாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி நடித்து நம்ம பக்கம் மீனாவை இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மீனா வந்து பார்க்குறாங்க, என்ன அண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னை எவ்வளோ அளவுக்கு சின்ன பொண்ணு முன்னாடி அவமானப்படுத்தினாங்க, இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா, ஏம்மா நாங்கள் இனிமேல் இங்கே இருக்கிறதா இல்லைம்மா, உனக்காக நான் இருந்தம்மா இத்தனை நாள், இதுக்கப்புறம் என்னோட மானத்தை நான் விற்க தயாராக இல்லை, அதனால் போதும், ஒரு வேலைக்காரன மாதிரி இந்த வீட்டில் எங்களை நடத்திட்டு இருக்காங்க, அதனால இனி நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், வெளியில் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கௌரவமாக ஒரு கூழோ கஞ்சா நாங்கள் குடிச்சுக்கிறோம் என் ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கணேசன் ஒரு பக்கம் நாடகம் போட, இதை பார்த்துட்டு நான் மீனா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பிடுறாங்க. அண்ணனை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்களா, அவங்கள சும்மா விட்டுருவேனா அண்ணி, அவளை நான் சும்மா விட மாட்டேன், இந்த வீட்டில் அவள் அக்காலையும் நான் வாழ விட மாட்டேன், அவள் தங்கச்சியும் நான் சும்மா விட மாட்டேன், இதெல்லாம் என் மனசில் இருக்குது, எந்த அளவுக்கு நான் காயப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், அதனால் அந்த தமிழை நான் சும்மா விட மாட்டேன், சிபிகிட்டேருந்து நான் பிரிக்கவே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சவால் விட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் மீனாவோட ஆட்டம் எப்படிலாம் போகுதுன்றத நம்ம வரக்கூடிய வீடியோவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.